நம்ம வாழ்க்கையில் வாழ்வதற்கு பணம் கண்டிப்பாக தேவை. அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதில் ஒரு வழி தான் பிஸ்னஸ் பண்ணுற மெத்தட். அப்போ பிஸ்னஸ் எல்லோரும் பண்ணணுமானா எல்லாராலும் பிஸ்னஸ் பண்ண முடியாது. யார் யாருக்கெல்லாம் அந்த பிஸ்னஸ் ஆட்டிடியூட்னு ஒன்று இருக்கோ அவங்க மட்டும்தான் அந்த பிஸ்னஸை எடுத்து பண்ண முடியும். அந்த பிஸ்னஸ் ஆட்டிடியூட் இல்லாதவங்க கண்டிப்பாக சேலரிடு பீப்புளாகவே இருக்கலாம். சேலரிடு பீப்புளாகவே இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்க்கையை ரன் பண்ணலாம். அதுக்கு நீங்களே லைஃப்பில் நிறைய பேர் உதாரணத்தை பார்த்துருப்பீங்க. மாதம் சம்பாரித்து அந்த காசை கொஞ்சம் மிச்சப்படுத்தி எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருந்து அவங்க வீடு காரு பங்களான்னு வாங்கினவங்க நிறைய பேர் நம்ம கண் முன்னாடியே நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். ஸோ பிஸ்னஸ் ஆட்டிடியூட் அப்படின்றது இருக்கா? அந்த பிஸ்னஸ் ஆட்டிடியூடு இருக்கவங்க மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஸ்னஸ் ஆட்டிடியூட் இருக்கவங்க மணியை ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த பணத்தினால நம்மளுக்கு பணம் வருமா அப்படின்றத பார்த்து தான் யோசித்து தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. லக்ஸரியஸான திங்ஸ் எதுவுமே பிஸ்னஸ் பண்ணுறவங்க இனிஷியலாக பண்ண மாட்டாங்க. ஸோ பிஸ்னஸ் பண்ணி அதனால் வரக்கூடிய கெயின் ப்ராஃபிட்ஸ்லாம் அதிகமானதுக்கப்புறம் அவங்க லக்ஸரியஸான லைஃப்பை தான் வாழ்வாங்க. அப்போ அந்த லக்ஸரியஸான லைஃப் வாழறாங்கன்னா அவங்க ஆரம்பத்தில் அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களால லக்ஸரியஸ் லைஃபு வாழ முடியும். ஸோ ஆரம்பத்துலேருந்தே அந்த லக்ஸரியஸான லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டே பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாருக்கும் பாசிபிள் கிடையாது. ஒரு சில பேர் அப்படி பண்ணலாம், ஆனால் எல்லாராலையும் அந்த பிஸ்னஸை பண்ண முடியாது. பர்டிகுலராக ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களால கண்டிப்பாக இதை பண்ணவே முடியாது. ஸோ லக்ஸரிஸ் கம்ஸ் நெக்ஸ்ட். வாழ்க்கை வாழ்வதற்கு கண்டிப்பாக பணம் தேவை. அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதில் ஒரு வழி தான் பிஸ்னஸ் பண்ணுறதுன்றது. அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் உயர்ந்தவங்க, மற்றவங்களாம் உயர்ந்தவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. பிஸ்னஸ் பண்ணியும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கார் பங்களான்னு வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி சேலரிடு பீப்புள் இருக்காங்க இல்லையா, மாத சம்பளம் வாங்குறாங்க இல்லையா, அவங்களும் மாதம் சம்பாதிக்கிற காசில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை சேமித்து வச்சு வாழ்க்கையில் நல்ல முறையில் உயர்ந்து காரு பங்களான்னு சந்தோஷமாக வாழறவங்களும் இருக்காங்க. ஆனால் என்னென்னா பிஸ்னஸில் பண்ணும்போது அதிகப்படியான லாபம் வரும். சேலரிட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து வச்சு அந்த நிலையை அடையணும். ஆனால் கண்டிப்பாக அந்த நிலையை அடையலாம். அதே சமயத்தில் பிஸ்னஸ்ன்றது கொஞ்சம் லாபம் அதிகமாக வருதுன்னா என்ன அர்த்தம்? ரிஸ்க்கும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ சேலரிடி பீப்புளில் சம்பளம் கம்மியாக வரும்போது ரிஸ்க்கும் கம்மியாக தான் இருக்கும். பிஸ்னஸ் ஆட்டிடியூடில் பாருங்களேன், சிம்பிளாக பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். ஸ்கூலுக்கு அனுப்புறது ஒரு ஆட்டோவில் போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கோமே. ஆட்டோவில் அனுப்புனா ஒரு மாதம் 500 1000 வரைக்கும் ஆட்டோவுக்கு செலவாகுது. அதுக்கு பதிலாக அந்த பசங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தோம்னா ஸோ மாதம் அந்த 500 1000 செலவு பண்ண வேண்டியதில்லை. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் கழித்து நம்ம ஆட்டோவுக்கு கொடுத்த காசை விட சைக்கிளுக்கு ஸ்பெண்ட் பண்ண காசு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு சைக்கிள் ஒரு 10,000ன்னு வச்சிங்களேன். அப்போ என்னாச்சு, ஒரு வருஷத்துக்கு நம்ம ஆட்டோவுக்கு கிட்டத்தட்ட 10,000 செலவு பண்ணியிருப்போம். ஆனால் ஒரே வருஷத்தில் அந்த காசை நம்ம சைக்கிள் வாங்குறதுனால மிச்சம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 2வது வருஷம் 3வது வருஷம் 4வது வருஷம்லாம் நம்ம ஆட்டோவுக்கு காசே கொடுக்க போகிறது இல்லை, அந்த சைக்கிள்லேயே நம்ம போயிட்டு வராங்க. அப்போ 2வது வருஷம் 3வது வருஷம்லாம் அந்த ஆட்டோவுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய காசு நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோடு இருக்கவங்க பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க. ஸோ பசங்களை பஸ்ஸுலேயோ ஸ்கூல் பஸ்ஸுலேயோ இல்லை ஆட்டோலேயோ அனுப்பும்போது சேஃபாக இருப்பாங்க. சைக்கிளில் அனுப்பிச்சா சேஃபாக இருக்க மாட்டாங்க அப்படின்னா இதுதான் பிஸ்னஸ்ஸு. ஸோ பிஸ்னஸ் என்னும்போது ரிஸ்க்கு இருக்கும், அதே சமயத்தில் காசு நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இப்போ நீங்கள் ஸ்கூல் பஸ்ஸில் அனுப்புகிறீங்கன்னு வச்சிங்களேன், அது சேஃப் தான், 100% சேஃப் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது, அதில் ரிஸ்க்கே கிடையாது. அதே சமயத்தில் அதற்கான விலையும் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதான் சொல்கிறேன், இதனால் எல்லாராலையும் இப்படி பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, சேஃபாக தான் அனுப்பணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல இது சேஃப்டின்னு சேஃபாக தான், சைக்கிளில் போனாலும் சேஃபாக தான் போவாங்க, சைக்கிள்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் நினைப்பாங்க. ஸோ யாருக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அவங்க அதை செய்யணும். இதுதான் செய்யணுன்றது எந்த வித கட்டாயமும் கிடையாது. நம்மளுக்கு கடன் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவங்களாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் யாருமே நம்மளுக்கு கடன் கொடுக்குறதில்ல. ஒரு பேங்க்கில் போய் கடன் வாங்குறீங்கன்னா, அந்த ஒரு கடன் வாங்கி ஒரு இடம் வாங்குறீங்கன்னா அந்த இடத்த பேங்க்கு பேரில் நம்ம எழுதி கொடுக்கணும் கடனை அடைக்கிற வரைக்கும்.
கடனை அடைச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த இடம் நம்மளுக்கு சொந்தமாகும். ஸோ இந்த மாதிரி எந்தவித அடமானமும் இல்லாமல் கடன் கொடுக்கக்கூடியவங்க மொத்தம் 3 பேர். யார் யாருன்னா ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி அண்ட் ஃபூல்ஸ் அப்படின்றாங்க. இது வந்து பிஸ்னஸில் வர தியரியில் வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ஃபூல்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா வித்தவுட் எனி கொலாட்ரல், அதாவது அடமானம் எதுவும் இல்லாமல் காசு கொடுக்குறவங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுடைய சப்போர்ட்டை நம்ம பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கணும். அவங்க வந்து எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளுக்கு காசு கொடுத்துருக்காங்கன்னா அந்த காசை ப்ராப்பராக யூஸ் பண்ணி அவங்களுக்கு ரீபே பண்ணணும். கோடீஸ்வரன் ஒரு நிகழ்ச்சி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் வந்து முதல் கேள்விக்கு ஆன்சர் பண்ணால் 2000 கொடுப்பாங்க, 2வது கேள்விக்கு ஆன்சர் பண்ணால் 4000, 3வது கேள்விக்கு ஆன்சர் பண்ணால் 8000 கொடுப்பாங்க. இதேமாதிரி ஒரு கேள்விக்கும் ஆன்சர் பண்ண அந்த பணம் வந்து அதிகமாகிட்டே போகும். இதேமாதிரி 16வது கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 1 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. இப்போ அந்த 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்களே, அது 15 கேள்விக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் 16வது கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கரெக்டாக சொன்னதுக்கப்புறம் தான் அந்த 1 கோடி ரூபாய் கிடைக்குது. ஸோ நம்ம எடுத்த உடனே அந்த 16வது கேள்வி கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணி 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு போகிறோன்னா அது நடக்காது ஆக்சுவலாக. ஸோ பிஸ்னஸ்லேயும் அப்படி தான். பிஸ்னஸில் வந்து இன்றைக்கி நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறாங்க. ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ உழைச்சி அதுக்கப்புறமா அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த 16வது கேள்வின்ற நிலையை அடையிறாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க 1 கோடி ரூபாய் கிடைக்குது. ஸோ நம்மளும் அதேமாரி ட்ரை பண்ணுவோம். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆஃப்டர் 20 இயர்ஸ் வந்து நான் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுவேன், அந்த டைமில் எனக்கு நிறைய ப்ராஃபிட் வரும். ஸோ நான் பிஸ்னஸ்லேருந்து ரிட்டையர் ஆகும்போது என்னுடைய பிள்ளைங்க என் பிஸ்னஸை டேக் கேர் பண்ணிக்குவாங்க அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் பிஸ்னஸ் மேனாக இருக்கும்போது அந்த ஆட்டிடியூட் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைங்களுடைய எஜுகேஷனுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு நாமினலான அமௌண்ட்டை ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நாமினலான அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண என்ன ஆகும், பிள்ளைங்க கொஞ்சம் ஆவரேஜாக படிப்பாங்க. ஆவரேஜாக படித்தா கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் கிடைக்காது, இது சீட்டு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ப்ரைவேட் காலேஜில் சேர்க்கணும். ஸோ அந்த ப்ரைவேட் காலேஜில் சேர்க்க வேண்டிய பணத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிஸ்னஸில் வர ப்ராஃபிட்டை வச்சு அவங்க ப்ரைவேட் காலேஜில் சேர்த்துட்டு போகிறாங்க. ஸோ இதுதானே பேசிக் லாஜிக்கு. அதனால் அதிகமாக எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிஸ்னஸில் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பொருளை நீங்கள் செய்கிறீங்க, ஒரு பொருள் செஞ்சிங்கன்னா 100 ரூபா செய்கிறதுக்காவது அது 200 விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு பொருளில் வந்து உங்களுக்கு 100 ரூபா லாபம் கிடைக்குது. இப்போ வந்து 1000 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 1000 × 100 1 லட்ச ரூபா. இதே 10,000 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 10,000 ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 10 லட்ச ரூபா கிடைக்கும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணோம், அப்போ வந்து பண்ணது 1 லட்சம் ப்ராடக்ட் பண்ணலாமா 10 லட்சம் ப்ராடக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ லாபம் வந்துகிட்டே இருக்கும். இது என்ன சிம்பிள் தானே நினைக்கிறேன் இல்லையா? ஆனால் என்ன ரியல் டைமில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த ப்ராடக்டை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தயாரிக்க முடியும். ஏன்னா நீங்கள் அதிகமாக தயாரிச்சிங்கன்னா அதை வைக்கிறதுக்கு இடம் வேணும். அப்போ அதுக்கு ஒரு குடோன் நீங்கள் பெருசாக வாங்கணும். அந்த குடோனில் ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் இப்போ ஸ்டோர் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. இன்றைக்கி வந்து அதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஒரு 1000 ப்ராடக்ட் கேட்குறாங்க, நம்பர்ஸ் கேட்குறாங்க. ஸோ அடுத்த மாதம் இதே 1000 கேட்பாங்களா, தெரியாது நம்மளுக்கு. ஸோ டிமாண்ட் வந்து என்ன ஆகும், சம்டைம்ஸ் அதிகமாகும், சம்டைம்ஸ் கம்மியாகும். ஸோ இந்த அப் அண்ட் டவுன் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி டிமாண்ட் அதிகமாக இருக்குன்றதுனால நம்ம பெரிய ஒரு குடோனை வாடகைக்கு எடுத்து அதில் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சிங்களேன், அந்த பொருள் அங்கே தங்க என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பணமும் அங்கே தங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பணம் வந்து சர்க்குலேஷனில் இருக்கும்போது தான் நம்மளுக்கு, மூமெண்ட்டில் இருக்கும்போது தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிகம். இந்த பணத்தை வந்து நம்ம ப்ராடக்ட்டை செஞ்சு அங்கேயே வச்சிட்டோம்னா அது என்றைக்கு விற்கிறது, என்றைக்கு அதை எடுத்துகிட்டு போவாங்க, என்றைக்கு வந்து அது நம்மளுக்கு அது பொருள் வந்து பணமாக மாறன்ற அன்சர்டனிட்டிஸ் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ப்ராஃபிட்டு கண்டிப்பாக குறையும். இதனால தான் நிறைய சில பிஸ்னஸஸ் வந்து அளவோடு செய்வாங்க. எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் செஞ்சு அதை வந்து வச்சே இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அந்த குடோன் ஸ்டோரேஜே கிடையாது. இது முடிக்கிறாங்களா உடனே பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ ஒரு 2 நாள் கழிச்சு அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 நாள் அந்த ப்ராடக்டை ஹோல்டு பண்ணுறது எங்கே ஹோல்டு பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பெரிய இட வசதிகள் வேணும். ஸோ அதனால தான் பொதுவாக பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் ஏரியா, நாங்கள் சிட்டிஸ்லேருந்து அவுட்டரில் இருக்கோம். ஏன்னா அவுட்டரில் போனால் தான் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், ஒரு பெரிய இடம் கிடைக்கும் கம்மியான வேலைக்கு.
ஸோ இன்றைக்கி 2023 பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து சைட்லலாம் போனீங்கன்னா ஒரு ஏக்கர் 10 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனால் சிட்டியில் போனீங்கன்னா என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டே உனக்கு 3000 அப்படிங்கிறான். ஸோ 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்கி நீங்கள் 2000 சதுரடிக்கு வாங்கினீங்கன்னா என்னாச்சு 60 லட்ச ரூபா ஆச்சு. இந்த 60 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வெறும் இடம் மட்டும்தான் வாங்குறீங்க. இதே ஒரு அவுட்டர் ஏரியாவில் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு இன்னும் வாங்கினீங்கன்னா மீதி ஒரு 10 லட்ச ரூபா போட்டு ஒரு ஏக்கர்ன்றது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான இடம். அந்த ஒரு ஏக்கரில் நீங்கள் ஒரு பெரிய குடோன் போட்டு ஒரு மிஷினரிஸ்லாம் வச்சு பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸை சூப்பராக பண்ணலாம். எல்லோரும் யோசிச்சு பாருங்கள், ஒரு கம்பெனி ஒரு ஆஃபீஸ் மட்டும் நம்ம சிட்டியில் வச்சுட்டு அந்த ஃபேக்ட்ரி நம்ம சிட்டியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிஸ்னஸ் எங்கே நடக்குதோ அந்த இடத்துல ஆஃபீஸ் மட்டும் இருந்தால் போதும். ஆனால் ப்ரொடக்ஷன் நாங்கள் அங்கே பண்ணுறோம், அங்கே எங்களுக்கு எல்லாம் நீங்கள் என்ன ஆர்டர் கொடுத்தாலும் நாங்கள் அங்கே செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிஸ்னஸ் ரன் பண்ணலாம் பிஸ்னஸ் பிளேஸில் இருந்து. ஸோ இப்போ பாருங்கள், 60 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வெறும் 10 லட்ச ரூபா தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பிஸ்னஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 60 லட்ச ரூபா இடத்த போட்டு வாங்கிட்டு அதில் ஒரு 50 லட்ச ரூபா பில்டிங்கை கட்டி அதுக்கப்புறம் அதில் கரண்ட்டு வாங்கி அதில் சின்ன இடத்துல 4 மிஷினை வச்சு செய்யும்போது அப்புறம் இடம் பத்தலை. ஏன்னா இந்த இடம் பத்தலைன்ட்டு என்ன பண்ணுவோம், அப்புறம் அது பக்கத்தில் இடத்துல வாங்கணும். ஆல்ரெடி நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்கியிருக்கோம். அப்போ இடம் பத்தலைன்னு என்ன பண்ணுவோம், மேலே கட்டுவோம், சைடில் வாங்குவோம், பக்கத்தில் இடத்துல வாங்குவோம். அதுக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ண வேண்டியிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஸோ ஒரு அவுட்டர் ஏரியாவில் விலை கம்மியான இடத்த வாங்கினோம்னா, அதுவும் அதிகமான ஏரியாவில் வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக அது பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மிஷின்ஸ்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த மிஷினுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா செல்லிங் காஸ்ட்டை விட கண்டிப்பாக ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஒரு மிஷினை ஒருத்தவங்க 20 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், 20 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அதனுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுன்னு பார்க்கணும். அந்த மிஷினை தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் தான் ஆகும். ஸோ ஆனால் என்ன பண்ணுறான், அவன் 20 lakhs அதை சேல்ஸ் பண்ணுறான். எதுக்காக அவன் 20 lakhs சேல் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இந்த மிஷினை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். மாதம் உங்களுக்கு இந்த மிஷினு 1 லட்ச ரூபா சம்பாரிச்சு கொடுக்கும், இல்லை 50,000 சம்பாரிச்சு கொடுக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்லுவான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சரி மாதம் 50,000 சம்பாரிச்சு கொடுத்தாலே நம்ம என்ன நினைப்போம், ஒரு 3 இயர்ஸில் என்னாச்சு 36 மாதம் ஆச்சு. 36 மாதம்னா 18 லட்சம் ஆகிப்போச்சு. ஸோ அப்போ நம்ம 3 வருஷத்தில் நம்ம போட்ட காசை எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம போடுவோம். ஆனால் அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவன் என்ன பண்ணுவான், நீங்கள் முதல்ல இது 20 லட்ச ரூபா மிஷினு, நீங்கள் எங்களுக்கு 8 லட்ச ரூபா மட்டும் கொடுங்க, மீதியை மாதம் இஎம்ஐயை கொடுங்க அப்படின்றோம். பரவாயில்லையே, நம்ம 8 லட்ச ரூபா நம்ம போட்டு மாதம் அந்த மிஷின் சம்பாரித்து தான் அதனுடைய இஎம்ஐ கட்டிக்குது, அதனால் நல்லா தானே இருக்குதுன்னு சொல்லி நம்ம வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அது தெரியும் என்ன, அது கரெக்டாக அந்த மாதம் சில மாதம் 1 லட்ச ரூபா சம்பாரித்து கொடுக்கும், சில மாதம் 50,000 தான் சம்பாரித்து கொடுக்கும், சில மாதம் அது சம்பாதிக்காது, சில மாதம் அது எவ்வளோன்னா அதிகமாக சம்பாரித்து கொடுக்கும். இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸை நம்ம ஆரம்பத்தில் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ப்ராடக்டை விற்றுட்டான் இல்லைங்களா, அவன் வித்து ப்ராஃபிட்டோட நம்மக்கிட்ட விற்றுட்டான். நம்மக்கிட்ட 10 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா வாங்குறான் இல்லைங்களா, அது அவனுடைய ப்ராஃபிட்டை சேர்த்து அவன் ப்ராடக்டை விற்றுட்டான். அதுக்கப்புறமும் அவன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான் நம்மக்கிட்ட. ஸோ நம்ம அவனுக்காக தான் வேலை செஞ்சிட்ருக்கோம். யாருக்கு, அந்த கடனை அடைக்கணும் அப்படின்றதுனால அவனுக்கு நம்ம உழைச்சி கொடுத்துட்ருக்கோம். சரி, பாதி கடனை அடைச்சிட்டிங்க, மீதி கடனை அடைக்க முடியல, என்ன பண்ணுவான், அந்த மிஷினை அப்படியே அவன் எடுத்துக்கிட்டு இந்த மிஷினுக்கு இவ்வளோ காசு செலவாச்சு, இவ்வளோ டிப்ரிஷியேஷன் போடுவோம். நீங்கள் 2 வருஷம் இந்த மிஷினை யூஸ் பண்ணிட்டீங்க, அதனால் இது 20 லட்ச ரூபா கிடையாது, இதுக்கு நாங்கள் டிப்ரிஷியேட் பண்ணி நாங்கள் 12 லட்ச ரூபா தான் கொடுப்போம். சரியா, ஆல்ரெடி நம்ம 12 லட்ச ரூபா அடைச்சிருக்கோம். அவன் என்ன பண்ணுவான், சரி இப்போ 12 லட்ச ரூபா, அப்போ 12 லட்ச ரூபா நம்ம காசு அவன்கிட்ட போயிடுச்சு. அவன் என்ன பண்ணுவான், அந்த மிஷினை வாங்கி கொஞ்சம் ரீஃபர்னிஷ் பண்ணி மறுபடியும் அது 20 lakhs விற்றுருவான். ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பார்த்திங்கன்னா அவங்க பிள்ளைங்களெல்லாம் பெரிய பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், எஜுகேஷனால் நம்ம சேலரிடு பீப்புளாக தான் போவோம், மாதம் சம்பாதிக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. அதனால் ஒரு
நார்மலான எஜுகேஷன் கொடுத்தா போதும். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எஜுகேஷனோ இல்லை டெக்னிக்கல் நாலேஜோ அதிகமாக தேவையில்லை. இந்த பிஸ்னஸ் ஆட்டிடியூட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்க, ஒரு நார்மல் ஸ்கூலில் பார்த்து சேர்ப்பாங்க. ரொம்ப எவ்வளவு மினிமமாக ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ மினிமமாக எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 1,00,000 ரூபா ஸ்கூல் ஃபீஸு ஒரு வருஷத்துக்கு கட்டுறதுக்கு பதிலாக அந்த 1,00,000 ரூபாயை அவன் பிஸ்னஸில் போட்டான்னா கண்டிப்பாக அது 3,00,000 மாறும் அப்படின்றது அவனுக்கு தெரியும். ஸோ பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. அதனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஆஃப்டர் 10 இயர்ஸ் என்னுடைய பிள்ளைங்க வரும்போது என் பிஸ்னஸை என் பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன்னு நினைக்கும் போது 1,00,000 ரூபா எஜுகேஷன் அவங்களுக்கு தேவைப்படாது. பிஸ்னஸ்ன்றது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் அது உள்ளார நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு பொருளை மொத்த விலைக்கு வாங்கி சில்லறை விலைக்கு விற்கிறது தான் பிஸ்னஸ். இப்போ ஒரு தக்காளி வாங்குகிறோன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு 1000 கிலோ தக்காளி வாங்குகிறோம். 1000 கிலோ வாங்கும்போது என்ன கிடைக்கணும், ஒரு கிலோ தக்காளி நம்மளுக்கு 10 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனால் அன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு கிலோ தக்காளி வந்து 20 ரூபாய்க்கு விற்கும். ஸோ நம்ம 1000 கிலோ தக்காளி வாங்கணும். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த 10,000 ரூபாயில் நம்ம 50% நம்ம வாங்கின தக்காளியில் பாதி தக்காளி விற்றாலே நம்மளுக்கு போட்ட முதலீடு வந்துடும். ஆனால் ஒரு வேளை நம்ம வாங்கின தக்காளியில் பாதி கூட விற்காமல் போயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்போ அது என்ன ஆகும், மறுநாள் அதை நம்ம வச்சுருக்கணும். அப்போ அது அது ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு குடவுன் வேணும். இன்கேஸ் வந்து அது 2-3 நாளில் நம்ம வாங்கினது விற்கலை அப்படின்னா அது அழுகி போயிடும். வாங்கும் போதே சில சமயம் வந்து ஒரு 10% வந்து வீணாக போயிருக்கும். நீங்கள் கடையில் போய் பார்த்தீங்கன்னா மக்கள் தக்காளி எடுக்கும் போதே பார்ப்பாங்க, இதெல்லாம் சரியில்லைன்னு வாங்க மாட்டாங்க. ஸோ அதில் ரிஜெக்டடு, அதாவது வாங்கும் போதே அதில் வீணாக போனது ஒரு 10% இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம விற்க முடியாமல் போச்சுன்னு வச்சிங்களேன், அதில் ஒரு 30% 40% போச்சுன்னா அப்போ நம்மளுக்கு லாபம்ன்றது குறைவாக தான் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, எந்த அளவுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட ஆப்டிமமாக இன்வெஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு விற்குன்றதை ஓரளவுக்கு கணித்து அந்த அளவுக்கு மட்டும் வாங்கி வியாபாரம் பண்ணோம்னா அன்னன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம லாபமாக பார்க்கலாம். சரி, இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு 10 கிலோ தக்காளி விற்க முடியும் அப்படின்னா ஒரு 15 கிலோ வாங்கி வைக்கலாம். சரிங்களா? அது ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கும். நஷ்டம் வந்தாலும் பெரிய நஷ்டமாக வராது. போட்ட காசை கண்டிப்பாக எடுத்துடலாம். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான லாஜிக். பிஸ்னஸில் வந்து கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறதுன்றது ஓகே தான், அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஆனால் எவ்வளோ % கடன் வாங்குகிறோன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் 50% இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 50% கடனை வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா வர லாபத்தில் 50-50 குறையும். இது நீங்கள் 80% லோன் வாங்குறீங்கன்னா வர லாபமும் என்ன பண்ணும், 80% குறைஞ்சி போயிடும். அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் வர அமௌண்ட்டை எடுத்து நம்ம மறுபடியும் பிஸ்னஸ்லேயே ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ ரீஇன்வெஸ்ட் பண்ணும்போது அப்போ தான் அந்த பிஸ்னஸ் வளரும். ஸோ பிஸ்னஸ் ஏதோ நம்ம ஒரு அமௌண்ட்டை போட்டு பிஸ்னஸ் பண்ண உடனே அது மாதிரி பணம் வந்துக்கிட்டே இருக்குமானா வந்துட்டு இருக்காது. அதுக்கு ரன்னிங் காஸ்ட்டும் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்க்கணும், ரன்னிங் காஸ்ட்டை நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோன்றதையும் நம்ம பார்க்கணும். அட் த சேம் டைம் ஒரு 10% ரிசர்வ்டு அமௌண்ட்டுன்னு ஒன்று வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய சம்பாதிக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காரில், லக்ஸரிஸ் காரில் யூஸ் பண்ணுறாங்க, மாலுக்கு போகிறாங்க, பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. நாமளும் அப்படி பண்ணணுன்றது ஒரு நல்ல ஆட்டிடியூட் தான், அதெல்லாம் வந்து தப்பே கிடையாது. ஆனால் என்னென்னா, அவங்க எல்லாம் பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு 5 இயர்ஸ் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த பிஸ்னஸை நல்லபடியாக ஸ்ட்ராங் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து அந்த லக்ஸரியஸான லைஃப்பை அவங்க வாழுறாங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க உழைச்ச மாதிரி நம்மளும் கஷ்டப்பட்டு உழைச்சி பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கி லாபம் ஈட்டினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து தன்னைத்தானே வளர்த்துக்கும். அது ஆக்சுவலாக அதுக்கப்புறமா வர பிஸ்னஸில் வர ப்ராஃபிட்டில் எடுத்து இந்த மாதிரி லக்ஸரியஸான லைஃப்பை அவங்கள மாதிரி நம்மளும் வாழலாம், தப்பே கிடையாது. நம்ம டெய்லி நிறைய உறுதிமொழிகளை எடுப்போம். இன்றைக்கி எப்படியாவது ஒரு 10 பக்கமாவது புக்கை படிக்கணும்னு நினைப்போம். இல்லைன்னா இன்றைக்கி எப்படியாவது ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைப்போம். இல்லைன்னா இன்றைக்கி கண்டிப்பாக இந்த கடைக்கு போய் இதை வாங்கணும்னு நினைப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். உதாரணத்துக்கு ஒரு 10 விஷயம் நினைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அதில் நீங்கள் ஒரு 8 விஷயத்தை செய்யாமல் விட்டுட்டிங்கன்னா நம்மளுடைய ஆழ்மனசு என்ன நினைக்குன்னா, இவன் இப்படி தான் எல்லாத்தையும் நினைப்பான், அதை செய்யணும் இதை செய்யணும்னு நினைப்பான், ஆனால் இவன் செய்ய மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணணும்னா நம்மளுடைய எய்முக்கு, நம்மளுடைய நோக்கத்துக்கு அது முக்கியத்துவமே கொடுக்காது.
இப்போ நம்ம வந்து வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம்ல. இவன் இப்படி தான் சொல்லுவான், இவன் படிக்கணும்னு சொல்லுவான், படிக்க மாட்டான், எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லுவான், செய்ய மாட்டான், அதனால் அவன் வெற்றி அடையணும்னு சொல்கிறதும் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறான் அப்படின்னு நம்ம ஆழ் மனசு முடிவு பண்ணிக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். அப்போ எதை நினைக்கிறோமோ இதை செய்யணும்னு நினைக்கும் போது அது கூடுமான வரைக்கும் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆனால் எனக்கு பிஸ்னஸ்ஸு ஒத்து வருமா அப்படின்றது அவங்கவுங்கள யோசித்து பார்க்கணும். யோசித்து பார்த்தா அவங்கவுங்களுக்கு அந்த அந்த திறமையும் உழைப்பும் அந்த ஆர்வமும் இருக்கா அப்படின்றத அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக ஒரு பிஸ்னஸ் அப்படின்னும்போது ஆரம்பத்தில் ஒரு குறைஞ்ச அளவு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு 100 ரூபாய் கூட போட்டு அந்த 100 ரூபாயை 200 ரூபாயை மாற்றி காமிக்கணும். இப்போ கல்லூரியில் வந்து இது சொல்லி கொடுக்குறாங்க, 100 ருபீஸ் சேலஞ்சு, 500 ருபீஸ் சேலஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 100 ரூபாவை வெறும் இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ வந்து உங்களால் சம்பாதிக்க முடியுது அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு 500 ருபீஸ்க்கு என்ன நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணி அதை எவ்வளோக்கு எவ்வளவு பெருசாக்க முடியும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து, ஓகே நம்மளாலேயும் வந்து ஒரு சின்ன பிஸ்னஸை ஒரு 500 ரூபாயை போட்டு 1000 ரூபா பார்க்க முடியுது, ஒரு 2-3 நாள்லே நம்மளால் ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியுது அப்படின்றபோது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி பிஸ்னஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர லாபத்தை வச்சு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் கண்டிப்பாக எல்லாராலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றது இதுதான். அப்படி தான் எல்லோரும் படிக்கிறாங்க, அப்படி தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க பிஸ்னஸ் மேன் எல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போயிருக்காங்க. சதுரங்க வேட்டைன்ற படத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? ஒரு 100 கோடி ரூபா ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா, எனக்கு 30 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ஆரம்பத்தில் சொல்லும்போது இப்போ என்ன தான் கையில் காசு இருக்குது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, வெறும் 1000 ரூபா 2000 ரூபா தான் இருக்குது, அதுவும் பெட்ரோல் போடுறதுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு 0 ருபீஸ்லேருந்து எப்படி ஒரு பணம் சம்பாதிக்கிறது, சரி அவங்க தவறான வழியில் பணம் சம்பாதிக்கிறதை பற்றி காமிச்சாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, பணத்தை வந்து 0லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த வித முதலீடும் இல்லாமலேயே பணத்தை சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்கிறவங்களால தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ண முடியுது. இல்லை நான் வந்து இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் தான் என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்றவங்க கண்டிப்பாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அவங்களே சம்பாதிச்சதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா தான் அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது. அதனால் எனக்கு வந்து ஒரு 10 கோடி ரூபா வேணும், 10 கோடி ரூபா இருந்தால் தான் என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த 10 கோடி ரூபாயும் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா என்ன ஆகும்? உங்கள் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு சொந்தம் கிடையாது. அந்த 10 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் சொந்தமாகும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி பிஸ்னஸை டெவலப் பண்ணுவீங்க. கடைசியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வர ப்ராஃபிட்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா உங்களால் கேட்க முடியாது, ஏன்னா உங்கள் காசு கிடையாது அது. அதே மாதிரி அவங்களும் நஷ்டம் அடைஞ்சால் உங்களை தான் வந்து கேட்பாங்க, நான் கொடுத்த காசு என்னாச்சு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ரொம்ப யோசித்து பார்க்கணும். பிஸ்னஸில் வந்து கடனை வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறதுன்றது ஓகே தான், அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜ் கடன் வாங்குறோன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் 50% இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 50% கடனை வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா வர லாபத்தில் 50-50 குறையும். இது நீங்கள் 80% லோன் வாங்குறீங்கன்னா வர லாபமும் என்ன பண்ணும், 80% குறைஞ்சி போயிடும். அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் வர அமௌண்ட்டை எடுத்து நம்ம மறுபடியும் பிஸ்னஸ்லேயே ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ ரீஇன்வெஸ்ட் பண்ணும்போது அப்போ தான் அந்த பிஸ்னஸ் வளரும். ஸோ பிஸ்னஸ் ஏதோ நம்ம ஒரு அமௌண்ட்டை போட்டு பிஸ்னஸ் பண்ண உடனே அதுமான பணம் வந்துகிட்டே இருக்குமானா வந்துட்டு இருக்காது. அதுக்கு ரன்னிங் காஸ்ட்டும் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்க்கணும், ரன்னிங் காஸ்ட்டை நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோன்றதையும் நம்ம பார்க்கணும். அட் த சேம் டைம் ஒரு 10% ரிசர்வ்டு அமௌண்ட்டுன்னு ஒன்று வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஒரு பிஸ்னஸை 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா என்ன பண்ணலான்னா, சரி ஒன்றும் இல்லைங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு நான் தக்காளி வாங்கி விற்கலான்னு இருக்கேன். ஸோ காலங்காலத்தில் மார்க்கெட்டுக்கு 3 மணிக்கு போனீங்கன்னா தக்காளி கிடைக்கும். 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அதை சாயங்காலத்துக்குள்ளே விற்று முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபா வரைக்கும் காசு நிற்கும். ஆனால் இப்போ அந்த 1000 ரூபா கூட என்கிட்ட இல்லையே, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 நாள் கூலி வேலைக்கு போக வேண்டியது தான். 2 நாள் 3 நாள் கூலி வேலைக்கு போனால் ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறோம்.
அதில் ஒரு நூறுரூவா இரநூறுவா செலவழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு 3 நாளில் சேர்க்க முடியாதுங்க, ஒரு 1000 கண்டிப்பாக சேர்க்கலாம். ஸோ ஒரு 1000 நம்ம 3 நாளில் சேர்க்க முடிஞ்சு அந்த 1000 வச்சு ஒரு பிஸ்னஸ் அதில் டெவலப் பண்ணி ஒரு 2000 மாற்ற முடியும் அப்படின்னா, இதே தான் எல்லா பிஸ்னஸுக்கும் அப்ளிகபிள் ஆகும். அதாவது நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்களா, அப்போ அந்த 10 லட்ச ரூபாய் சேர்க்கலாம். அப்போ மாதம் வந்து ஒரு 50,000 ஒரு வேலைக்கு போகிறீங்க, உங்கள் செலவெல்லாம் கட்டுப்படுத்தி ஒரு 30,000 சேமிக்கிறீங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு 30,000 ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக 3,60,000 ஆச்சு. ஸோ ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 10 லட்சம் கிடச்சிரும். அந்த 10 லட்ச ரூபாயை போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுடைய பணம். ஸோ உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய டெடிகேஷன், அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுற ஆர்வம் வந்து பல மடங்கு இருக்கும். சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுவீங்க. சூப்பராக அந்த பிஸ்னஸ்லேருந்து ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுவீங்க. இந்த பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்லிகிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக பாசிட்டிவ் திங்கிங்கில் தான் இருப்பாங்க. ஆனால் பாசிட்டிவ் திங்கிங்னா எதுன்றதை நம்ம எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பாசிட்டிவ் திங்கிங் சொல்கிறவங்க வாயில் கடன் என்ற வார்த்தையே வராது எனக்கு தெரிஞ்சு. சரியா? இப்போ கடன் அப்படின்றது ஒரு எதிர்மறையான ஒரு விஷயந்தான் இல்லையா? ஸோ கடன் வந்து எப்போ வாங்கணும், வேறு வழியே இல்லை அப்படின்னா தான் நம்ம கடன் வாங்கணும். ஸோ கூடுமான வரைக்கும் கடன் எப்படி வாங்குறத எப்படி அவாய்ட் பண்ணணுமோ அப்படி தான் அவாய்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரியான செயல்களை தான் நம்ம செய்யணும். அதுக்கேற்ற மாதிரியான பிஸ்னஸ் தான் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இவ்வளோ இது தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு எந்த பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு எந்த வித ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்கோம்னா அந்த ஃபீல்டில் என்ன கம்மியான பிஸ்னஸ் ஆரம்பித்து பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணணும். பண்ணி நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அதை எவ்வளவு குயிக்காக அதை ப்ராஃபிட்டை எடுக்கிறோமோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு அது 2 லட்ச ரூபா மாறுதுன்னு வச்சுங்களேன், அது ஒரு பிஸ்னஸே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி பிஸ்னஸ்ன்றது மினிமம் என்னவாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை விட ஒரு 5 times அதிகமாக இருக்கணும். ஸோ 1 லட்ச ரூபா நீங்கள் பேங்க்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 7,000 கிடைக்குது. எப்போ? ஒரு வருஷத்தில். அப்போ அந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 1 லட்ச ரூபா குறைஞ்சது ஒரு 1.5 லட்ச ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் மாற்றி காமிக்கணும். ஸோ அதுதான் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சனுக்கு ஒரு அழகு. பிஸ்னஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய லாபம் பார்க்குறோமோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நீங்கள் பிஸ்னஸில் வந்து ஒரு 50 lakhs ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எப்படி 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று வந்து நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு 5 lakhs போட்டு ஒரே விஷயத்தில் அது 50 lakhs மாற்றுறீங்கன்னு வச்சிங்களேன், அது பெரிய ப்ராஃபிட். அது ஆக்சுவலாக இப்போ நீங்கள் 10 times உங்கள் அமௌண்ட்டை மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க. இதே வந்து நீங்கள் 45 lakhs போட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு அதே 50 lakhs எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இன்ஃபேக்ட் அது வந்து பெரிய லாஸ் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, சில படங்கள்லாம் வந்து என்னங்க வெறும் 5 கோடி ரூபாய்க்கு தான் செலவு பண்ணாங்க, ஆனால் ப்ராஃபிட் வந்து 100 கோடி ரூபா வருது அப்படிங்கிறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா 100 கோடி ரூபா ப்ராஃபிட் போட்டு படம் எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா 105 கோடி 110 கோடி தான் வரும். அந்த 105 கோடி 110 கோடின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த 100 கோடி ரூபாயை அவங்க சினிமா எடுக்காமல் ஒரு 1 year பீரியடில் அவங்க அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி படத்தை எடுத்திருப்பாங்க. அந்த 1 year டைம் பீரியடில் இவங்க வேறு ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க பணத்தை ஒரு பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலே அவங்களுக்கு அந்த 1 crore 10 lakhsன்றது ஈஸி கம்ஃபர்டபுளாக வந்திருக்கும். அதே சமயத்தில் இவங்களும் ரிலாக்ஸ்டாக மற்ற வேலையை பார்த்துட்டு வந்துருப்பாங்க. ஸோ ஃபுல் செக்யூர்டாக இருந்திருக்கும். ஸோ 100 crores ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 150 crores 200 crores இருக்கணும் கண்டிப்பாக. அதுதான் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மாடல் ஆக்சுவலாக. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் லைஃப் பார்ட்னருடைய கோஆப்ரேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஸ்னஸில் வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 5 years டைமுக்கு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு விதையை போட்டு மரத்தை வளர்த்து அந்த மரம் காய்க்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்கள் உழைப்பையும் உங்கள் பணத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து உங்களுடைய ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். எப்படின்னா, அவங்க ஃபேமிலியை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்ணிக்கணும். ஃபினான்ஷியலி அண்ட்
மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சேர்த்து, அதாவது அவங்க லைஃப் பார்ட்னர் வந்து வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, மற்றபடி குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்கிறாங்கன்னா என்ன, அவங்க எல்லாமே அவங்களே ஓனாக வாங்கிக்கணும், செல்ஃப் சஸ்டைன்டாக இருக்கணும் அவங்க. அதாவது அவங்க நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது. அந்த மாதிரி அவங்க வந்து லைஃப் பார்ட்னரை நம்ம டெவலப் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் இருக்குது, அதே சமயத்தில் அவங்களுக்கு தேவையானது அவங்களே வாங்கிக்க முடியுது, அவங்க டிசிஷன் எடுத்துக்கணும். அதே மாதிரி அவங்க வந்து பிள்ளைங்களை ஸ்கூலில் கூப்பிட்றாங்கன்னா அவங்க போயிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து லைஃப் பார்ட்னர் இருந்தாங்கன்னா நம்ம பிஸ்னஸில் 100% கான்சன்ட்ரேட் பண்ணலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அட் தி சேம் டைம் வந்து அவங்க வந்து உங்ககிட்ட காசு கேட்கக்கூடாது. 5 இயர்ஸ்க்கு வந்து அவங்க உங்ககிட்ட காசு கேட்காம இருக்கணும். அதே சமயத்தில் நீங்களும் அவங்கக்கிட்ட காசு கேட்கக்கூடாது. அதாவது அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்கிறதுனால, அவங்க சம்பாதிக்கிறதுனால அந்த சம்பாத்தியத்துலேருந்து நீங்களும் காசு கேட்கக்கூடாது. அதே சமயத்தில் உங்கள் பிஸ்னஸ்லேருந்து என்னங்க இவ்வளோ செலவு பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க, நான் குடும்பத்துக்கு காசு கொடுக்க மாட்டீங்களேன்னு அவங்களும் கேட்கக்கூடாது. ஸோ சூரரை போற்று படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃபும் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு ஒரு ப்ராஃபிட் வச்சுருப்பாங்க, ஹஸ்பண்டும் பிஸ்னஸை ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அந்த சினாரியோ வேறு. பட்டு இவங்க வந்து என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல போய் அவங்கக்கிட்ட ஒரு லோனை போட்டு அந்த காசை எடுத்து நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது தட் இஸ் நாட் எ ப்ராப்பர் அப்ரோச். எவ்ரி பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 2 டைப் ஆஃப் அக்கௌண்ட்டை அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஆக்சுவலாக ஒன்று வந்து பர்சனல் எக்ஸ்பென்சஸ் தனியாகவும் பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸை தனியாகவும் அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து அவங்க எதுக்காக செலவு பண்ணுறாங்க, எந்த காசை எதுக்கு செலவு பண்ணுறாங்கன்றதையும் அவங்க தனியாக நோட் பண்ணி வைக்கணும். இப்போ பிஸ்னஸும் பர்சனல் அக்கௌண்ட்டும் சேமாக இருந்துச்சுன்னா பிஸ்னஸில் எவ்வளோ அமௌண்ட் போயிருக்கு, பர்சனல் யூஸ் லைஃப்பில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணுறோம் அப்படின்றத தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. சொல்லலாம் சும்மா எனக்கு எல்லாம் நான் கிரெடிட் கார்டில் தான் வாங்குகிறேன், எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு. ஆனால் அது யாரும் கணக்கு பண்ணி பார்க்குறதே கிடையாது. அதே சமயத்தில் ரெண்டுமே தனித்தனியாக இருந்துச்சுன்னா, நான் வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்குறேன்னா இந்த அக்கௌண்ட்டில் இந்த கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணுவேன், இந்த டெபிட் கார்டு தான் யூஸ் பண்ணுவேன்னு வச்சுக்கணும். அதே மாதிரி கம்பெனிக்கு ஒரு ரா மெட்டீரியல் வாங்கினா அதுக்கு தனியாக அக்கௌண்ட்டில் இருந்து தான் நான் பணத்தை செலவு பண்ணுவேன், இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த பணம் வரணும் அப்படின்னு தனித்தனியாக இருந்தால் தான் ஒரு பீரியட் ஆஃப் டைம் கழித்து அது வெள்ளை அறிக்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இந்த கடந்த ஒரு 6 மாதத்தில் எவ்வளோ பிஸ்னஸில் ஏர்ன் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பிஸ்னஸுக்கு செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்றது தனித்தனியாக தெரியும். அதை விட்டுட்டு எல்லாமே மிக்சடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரியாது, நம்ம ப்ராஃபிட்டில் போகிறோமா லாஸில் போகிறோமா அப்படின்றதும் கண்டிப்பாக தெரியாது. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுடைய இன்னொரு மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வரவு செலவை வந்து கரெக்டாக எழுதி வைக்கணும். அது வந்து ஒரு மினிமம் ருப்பீஸாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் மேஜர் அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, அது அக்கௌண்ட்ஸை தனியாக ஒரு ஆள் டெடிக்கேட்டடாக பார்க்கணும். இது என்ன பெரிய விஷயமா, எனக்கு தெரியாதா, எவ்வளோ சாஃப்ட்வேர் இருக்குது, நானே எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்குவேன்னு நினச்சிங்கன்னா பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸுன்றது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். ஸோ யார் வந்து உங்களை வந்து கேட்டாலும், ஒரு 5 வருஷம் கழிச்சு கேட்டாலும், இப்போ 5 வருஷத்தில் நீ என்ன பண்ணியிருக்க அப்படியே காமிச்சிக்கணும். அது லாஸோ கெயினோ அது வேறு விஷயம். ஆனால் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்றது வெள்ளை அறிக்கைன்றாங்களோ அதுதான் தெளிவாக இருக்கணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது நோக்கமாக இருக்கக்கூடிய அவசியம் இல்லை. ஆக்சுவலாக பணத்துக்காக நம்ம வேலை செய்யக்கூடாது, பணம் நம்மளுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போ வந்து பணம் நம்மளுக்காக வேலை செய்யும், எப்போ நம்ம பணத்துக்காக வேலை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாதாந்திர சம்பளம் வாங்குறவங்கள வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க பணத்துக்காக வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பணம் நம்மளுக்காக எப்போ வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து பணத்தை சேர்த்து வச்சு ஒரு வீடு வாங்கணும்னு வச்சிங்களேன். ஒரு வீடு வாங்கி அந்த வீட்டை வந்து வாடகைக்கு விடுறோன்னா என்ன பண்ணுவோம், அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், பணம் நம்மளுக்கு மேலும் மேலும் பெருகுது. ஸோ ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா 5 வருஷத்தில் அந்த வீடு வாடகை நம்மளுக்கு நிறைய வந்திருக்கும், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்திருக்கும். அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு கட்டுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மேஜர் பர்சன்டேஜ், ஒரு 30%, 50% ரிட்டர்ன் வந்திருக்கும். ஸோ ஒரு 10 இயர்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம 10 இயர்ஸில் நம்ம கட்டின வீட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டை ஃபுல்லாகவே அந்த வீடு நம்மளுக்கு சம்பாரித்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ வந்து அது வீடு வந்து
அந்த பணம், வீடு வாங்கின பணம் வந்து நம்மளுக்கு சம்பாரித்து கொடுக்குது. இப்போ நாம் பணத்துக்காக அது செய்யலை, ஆனால் நாம் பணத்துக்காக வேலை செய்யலை, பணம் நம்மளுக்காக வேலை செய்யுதுன்றது இதுதான். நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள் எல்லாருமே வந்து அந்த சேமிப்புன்றதுல நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலிஸில் அந்த சேவிங்ஸுன்றது கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு நிறைய இடத்துல கை கொடுக்கும். அப்படி சேவிங்ஸ் இல்லாத நேரத்தில் தான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சேவிங்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கம்ஃபர்டபுளாக உங்களுடைய பிஸ்னஸை ரன் பண்ணலாம். இந்த சேவிங்ஸ் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏதோ நம்ம பணத்தை வந்து நம்ம சம்பாதிக்கிறதுல இவ்வளோ தான் இவ்வளோ கண்டிப்பாக சேமித்து வைக்கணும் அப்படின்லாம் உங்களுக்கு பெரியது கிடையாது. அதாவது ஏர்னிங் 1 rupee இஸ் ஈக்குவல் டு சேவிங் 100 rupees இஸ் ஈக்குவல் டு ஏர்னிங் 100 rupees. இப்போ நம்மளுடைய சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தர் 1000 ரூபா சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதில் அவர் 500 ரூபா ஒரு மிச்சப்படுத்துட்டார், 500 ரூபா சேமித்து வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 500 ரூபான்றதுன்றதுன்னா அவருக்கு அடிஷ்னல் ஏர்னிங். ஆக்சுவலாக அவர் 1500 ரூபா சம்பாதிக்கிற மாதிரி. இப்போ 1000 ரூபா சம்பாரிச்சிட்டு ஒருத்தர் 2000 ரூபா செலவு பண்ணாருன்னு வச்சிங்கன்னா என்ன ஆகும், அவர் அதிகப்படியாக பணத்தை இழக்கிறாரு. பிஸ்னஸில் ஹெவி காம்படிஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அதனுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு இன்க்ளூடிங் எவ்ரிதிங் எல்லாத்தையும் சேர்த்து அதனுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து 100 rupeesனு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த 100 rupees ப்ராடக்டை கண்டிப்பாக நீங்கள் ஒரு 200 rupeesக்காவது சேல்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுன்றது ரா மெட்டீரியல் காஸ்ட்டு ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி பில்லு ப்ளஸ் அந்த எம்ப்ளாயருக்கு கொடுக்குற சம்பளம் எல்லா ரன்னிங் காஸ்ட்டும் சேர்ந்தது தான் அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு. ஸோ இதையே நம்ம 200க்கு விற்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்ன் எடுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 200 rupeesன்றதை சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் காம்படிஷன்ஸ் வருது. என்ன காம்படிஷன் வருது, இப்போ இந்த 100 ரூபாய் பொருளை வந்து நீங்கள் 200 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, அங்கேருந்து இன்னொருத்தன் வருவான். இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், அதே பொருளை வந்து அதே குவாலிட்டிக்கு நான் 150 ரூபாய்க்கு தரேன் அப்படின்வான். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அதனால நம்மளுக்கு 200 ரூபாய்க்கு விற்றால் தான் கட்டுப்படியாகும். ஆனால் இன்னொருத்தன் இருக்கான் பாருங்க, 150 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னாலே அவன் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருப்பான். அவன் வந்து எல்லா கடனையும் அடிச்சுட்டு ஓன் பில்டிங்கில் இருப்பான். அவனுக்கு வாடகை கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது. அதனால் அவனுக்கு 50 rupees லாபன்றது அவனால் கம்ஃபர்டபுளாக கொடுக்க முடியுது. ஸோ இந்த காம்படிஷனையும் ஜெயிச்சு அப்போ நம்ம ப்ரைஸை காம்படிட்டிவாக கொடுத்தா தான் நம்ம மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியும். இல்லை, அதனால தான் நிறைய பிஸ்னஸ் வந்து ஃபஸ்ட்டு 5 yearsல 80% ஆஃப் த பிஸ்னஸ் வந்து மூடப்படுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கு இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மிஷின்ஸ்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த மிஷினுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா செல்லிங் காஸ்ட்டை விட கண்டிப்பாக ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஒரு மிஷினை வந்து ஒருத்தவங்க வந்து 20 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், 20 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுன்னு பார்க்கணும். அந்த மிஷினை தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் தான் ஆகும். ஸோ ஆனால் என்ன பண்ணுறான், அவன் 20 lakhs அதை சேல்ஸ் பண்ணுறான். எதுக்காக அவன் 20 lakhs சேல் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இந்த மிஷினை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், மாதம் உங்களுக்கு இந்த மிஷினு 1 லட்ச ரூபா சம்பாரிச்சு கொடுக்கும், இல்லை 50,000 சம்பாரிச்சு கொடுக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்லுவான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சரி மாதம் 50,000 சம்பாரிச்சு கொடுத்தாலே நம்ம என்ன நினைப்போம், ஒரு 3 yearsல என்னாச்சு, 36 மாதம் ஆச்சு. 36 மாதம்னா 18 லட்சம் ஆகிப்போச்சு. ஸோ அப்போ நம்ம 3 வருஷத்தில் நம்ம போட்ட காசை எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம போடுவோம். ஆனால் அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவன் என்ன பண்ணுவான், நீங்கள் முதல்ல வந்து இது 20 லட்ச ரூபா மிஷினு, நீங்கள் வந்து எங்களுக்கு 8 லட்ச ரூபா மட்டும் கொடுங்க, மீதியை வந்து மாதம் இஎம்ஐயை கொடுங்க அப்படின்றோம். பரவாயில்லையே, நம்ம 8 லட்ச ரூபா நம்ம போட்டு மாதம் அந்த மிஷின் சம்பாரித்து தான் அதனுடைய இஎம்ஐ கட்டிக்குது, அதனால் நல்லா தானே இருக்குதுன்னு சொல்லி நம்ம வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அது தெரியும் என்ன, அது கரெக்டாக அந்த மாதம் ஒரு சில மாதம் 1 லட்ச ரூபா சம்பாரித்து கொடுக்கும், சில மாதம் 50,000 தான் சம்பாரித்து கொடுக்கும், சில மாதம் அது சம்பாதிக்காது, சில மாதம் அது எவ்வளோன்னா அதிகமாக சம்பாரித்து கொடுக்கும். இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸை நம்ம ஆரம்பத்தில் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ப்ராடக்டை விற்றுட்டான் இல்லைங்களா, அவன்
வித்து ப்ராஃபிட்டோட நம்மக்கிட்ட விற்றுட்டான். நம்மக்கிட்ட 10 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா வாங்குறான் இல்லைங்களா, அது வந்து அவனுடைய ப்ராஃபிட்டை சேர்த்து அவன் ப்ராடக்டை விற்றுட்டான். அதுக்கப்புறமும் அவன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான் நம்மக்கிட்ட. ஸோ நம்ம வந்து அவனுக்காக தான் வேலை செஞ்சிட்ருக்கோம். யாருக்கு? அந்த கடனை அடைக்கணும் அப்படின்றதுனால அவனுக்கே நம்ம உழைச்சி கொடுத்துட்ருக்கோம். சரி, பாதி கடனை அடைச்சிட்டிங்க, மீதி கடனை அடைக்க முடியல, என்ன பண்ணுவான்? அந்த மிஷினை அப்படியே அவன் எடுத்துக்கிட்டு இந்த மிஷினுக்கு இவ்வளோ காசு செலவாச்சு, இவ்வளோ டிப்ரிஷியேஷன் போடுவோம். நீங்கள் 2 வருஷம் இந்த மிஷினை யூஸ் பண்ணிட்டீங்க, அதனால் இது 20 லட்ச ரூபா கிடையாது, இதுக்கு நாங்கள் டிப்ரிஷியேட் பண்ணி நாங்கள் 12 லட்ச ரூபா தான் கொடுப்போம். சரியா? ஆல்ரெடி நம்ம 12 லட்ச ரூபா அடைச்சிருக்கோம். அவன் என்ன பண்ணுவான்? சரி போ, 12 லட்ச ரூபா. அப்போ வந்து 12 லட்ச ரூபா நம்ம காசு வந்து அவன்கிட்ட போயிடுச்சு. அவன் என்ன பண்ணுவான்? அந்த மிஷினை வாங்கி கொஞ்சம் ரீஃபர்னிஷ் பண்ணி மறுபடியும் அது 20 lakhs விற்றுருவான். இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுன்றவங்க வேறு, பிஸ்னஸ் மேனுன்றவங்க வேறு. இது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. சில பேர் அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. சில இண்டஸ்ட்ரீஸில் வந்து அவங்கள பிஸ்னஸ் மேனு சொல்லிக்கிறாங்க. அது வேறு. பிஸ்னஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளை வாங்குகிறோம், வாங்கி அதை வேல்யூ எடிஷன் பண்ணி இல்லை வாங்குகிறாங்க, கொஞ்சம் ப்ராஃபிட் வைக்கி அதை கொஞ்சம் விற்கிறாங்க. அதுதான் பிஸ்னஸ். இப்போ வந்து ஒரு தக்காளி வாங்குறாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 30 கிலோ தக்காளி பாக்ஸ் வந்து வாங்கினீங்கன்னா 1 கிலோ தக்காளி வந்து 10 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனால் செல்லிங் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு விற்கலாம். அப்போ நீங்கள் ஒரு 300 ரூபாய்க்கு தக்காளி வாங்கி அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 600 ரூபாய்க்கு விற்கிறீங்க. சரிங்களா? இது வந்து பிஸ்னஸ்ஸு. ஆனால் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுன்றவர் என்னென்னா, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறவர் தான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு ஆக்சுவலாக. ஸோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு யார்? இப்போ ஒரு டாட்டா வந்து ரத்தன் டாட்டா வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அம்பானியை வந்து பிஸ்னஸ் மேன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஏன்னா டாட்டா வந்து என்ன பண்ணுறாரு? ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, காரை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவாங்க? வாங்குவாங்க, அதை வந்து என்ன பண்ணுவாங்க? விற்பாங்க. ஆக்சுவலாக வாங்குறதும் விற்கிறதும் அவ்வளோதான். ஸோ ஒரு ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ப்ராடக்டை வாங்கி அதை ரீட்டெயிலில் விற்பாங்க. அதனால் அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கோமா இல்லைனா பிஸ்னஸ் மேனாக இருக்கோமான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சில இடத்துல வந்து ரெண்டுமே ஒன்றா இருக்கும். இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டே பிஸ்னஸ் மேனாகவும் இருப்பாங்க, அது தப்பு இல்லை. ஆனால் அந்த டிஃப்ரென்சஸ் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் நம்ம. அதில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சொல்லுவாங்க. உங்களுக்கு 10க்கு 10 இடம் இருந்தால் போதும், நீங்கள் 30,000 இன்வெஸ்ட் பண்ணால் போதும், ஒரு நாளைக்கு நீங்கள் 3,000 சம்பாதிக்கலாம், 10,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரியாலிட்டியில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் 100% உண்மையாகவே இருக்காது. ஆக்சுவலாக உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, அந்த பாக்கு மட்டை செய்கிற ஒரு பிஸ்னஸை பற்றி ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 10 இடத்துல நீங்கள் மாதம் இவ்வளோ சம்பாதிக்கலாம், அவ்வளோ சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த மிஷின்லாம் வாங்கி பார்த்தா அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் அவர் சொல்கிறாரு. கண்டிப்பாக எனக்கு வந்து இவ்வளோ லாபமே வரலை, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இடம் பத்தலை. அந்த 10க்கு 10ன்றது ஒரு மிஷினை வச்சாலே சரியாக போச்சு. ஸோ அவங்க சொல்கிறது வந்து மினிமம் 10க்கு 10ன்றது மினிமம் சைஸில் தான் சொல்கிறாங்களே தவிர நடைமுறையில் அது அப்படியே நடக்காது. ஆக்சுவலாக அதை விட அதிகமாக தான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், அதை விட அதிகமாக தான் செலவாகும், அதை விட அதிகமாக தான் இடம் தேவையும் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்புறதுக்கு பதிலாக ரியாலிட்டியில் யூடியூப்பில் வீடியோ பார்த்து நம்புறதுக்கு பதிலாக ரியாலிட்டியில் என்ன தான் நடக்குது, எப்படி அது தேவைப்படும்னு நம்ம யோசித்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள்கிட்ட கேட்டோம்னா அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க.